புதுசா செலவு வைக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை, புதுசா செலவு வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜிஓவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டிஐல கொடுத்து எனக்கு ரிட்டர்ன் கூட கொடுத்துருக்காங்க. அது என்னுடைய ஆவணம் கூட என்கிட்ட இருக்கு. ஆனா இப்படி புதுசா செலவழிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு தமிழகத்துல கருணாநிதிக்கு மற்ற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் செலவழிக்கிறதுக்கு செலவு வச்சிருக்காங்க. அனுமதி கொடுத்தாங்களா அனுமதி கொடுக்கலையாலாம் தெரியாது, செலவு வச்சிருக்காங்க. சின்னசாமிக்கு செலவு வச்ச இதே தமிழக அரசு, இதே இந்த திராவிட அரசு ஏன் ராஜேந்திர சோழனுக்கு செலவைக்கல அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. அது போல வந்து அரியலூர்ல இப்ப புதுசா பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பேருந்து நிலையத்திற்கு ராஜேந்திர சோழனுடைய பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பேட்டி மூலியமா அரசுக்கு மறுபடியும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைநகரம், அரியலூர் மாவட்டத்தை தலைநகரமாக கொண்டுதான் உலகையே ஆண்ட ராஜேந்திர சோழனுக்கு அரியலூர் மாவட்டத்தில் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு ராஜேந்திர சோழன் அப்படி அவருடைய பெயர் சூட்டணும் அப்படிங்கிறது மறுபடியும் எனக்கு கோரிக்கையா சொல்றேன்.